அகப்பொருளை கவினுற எடுத்துரைக்கக்கூடிய பான்மையினால அகநானூறுன்னு பெயர் பெற்ற நூல் இது 8 தொகையில அமைஞ்சிருக்கு. பெயர்லயே இருக்கிறபடி இதுல 400 பாடல்கள் உள்ளது. இந்த 400 பாடல்களும் 13 அடி குறைந்த நீளமும் 31 அடி அதிக நீளமும் கொண்ட பாடல்களா அமைஞ்சிருக்கு. இதுல உள்ள திணைகள் ஒரு ஒழுங்கமைவோட வகுக்கப்பட்டு இருக்கு. இப்ப பாலைத்திணை பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் 1, 3, 5, 7, 9 என்கின்ற எண்ணுள்ள பாடல்களா அமைந்திருக்கும். 2, 8, 12, 18 அப்படி எண்கள் வரக்கூடியதெல்லாம் குறிஞ்சி திணை பாடல்களா அமையுது. 4, 14, 24, 34 இப்படி வரக்கூடிய பாடல்கள்லாம் முல்லை திணை பாடல்களா அமையுது. 6, 16, 26, 36ங்கிற போக்குல போகிற பாடல்கள்லாம் மருத திணை பாடல்களா அமையுது. 10, 10, 20, 30, 40 சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் நெய்தல் திணை பாடல்களா அமையும். இது சங்க நூல்கள்ல மற்ற நூல்கள்ல இல்லாத ஒரு அடுக்குமுறை. குறிஞ்சிக்கு 80 பாடல்கள், பாலைக்கு 200 பாடல்கள், மற்ற 3 திணைகளுக்கும் தலா 40 பாடல்கள்னு இதுல மொத்தம் 400 பாடல்கள் அமைஞ்சிருக்கு. பெயர் தெரிஞ்ச 142 புலவர்களும் யார் அந்த புலவர்னு தெரியாத 3 பேரும் சேர்ந்து ஆக மொத்தம் 145 புலவர்மார்கள் இதுல உள்ள 400 பாடல்களையும் பாடியிருக்காங்க. இதுல உள்ள பாடல்கள் 1 முதல் 130 வரை களிற்று யானை நிறைங்கிற பெயரால அழைக்கப்படும். பாடல்கள் 121 300 வரையிலும் மணி மிடை பவளம்ங்கிற பெயரால் வழங்கப்படும். பாடல்கள் 301 400 வரையிலும் இருக்கிறது நித்தில கோவைங்கிற பெயரால அறியப்படும். பல்புகழ் நிறைந்த வெல்போர் நந்தர் சீர்முகு பாடலிக்குழி கங்கை நீர் முதல் கறந்த நிதியம் கொல்லோ இப்படின்னு ஒரு பாடல் இதுல வரும். அலெக்சாண்டர்ங்கிற மாவீரன் நம் நாட்டின் மீது படையெடுத்து வந்த போது நந்த மன்னன் பாடலிபுத்திர தலைநகரத்துல ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். அலெக்சாண்டருடைய படையெடுப்புக்கு அஞ்சி தன்னுடைய நாட்டின் செல்வத்தை எல்லாம் கங்கை ஆற்றை இருகூறாக பிளந்து மணலிலே குழி தோண்டி அதற்குள்ளே அந்த செல்வத்தை எல்லாம் புதைத்து வைத்தான் அப்படின்னு ஒரு செய்தியை இந்த பாடல் வரிகள் சொல்லுது. இந்த அகநானூறுக்கு நெடுந்தொகை அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு. அஞ்சியத்தை மகள் நாகையார், அண்டர் மகன் குருவழுதியார், அதியன் விண்ணத்தனார், அந்தி இளங்கீரனார், அம்மூவனார், அல்லூர் நன்முல்லையார், ஆமூர் கௌதமன் சாதேவனார், ஆற்காடு கிழார் மகளார் வெள்ளை கண்ணத்தனார், ஆலங்குடி வங்கனார், ஆலம்பேரி சாத்தனார், ஆவூர் கிழார் மகனார் கண்ணனார், ஆவூர் மூலங்கிழார், ஆவூர் மூலங்கிழார் மகனார் பெருந்தலை சாத்தனார், இடைக்காடனார், இடையன் சேந்தன் கொற்றனார், இடையன் நெடுங்கீரனார், இம்மென் கீரனார், இருங்கோன் ஒல்லை ஆயன் செங்கண்ணனார், இறங்குடி குன்றநாடன், ஈழத்து பூதன் தேவனார், உம்பர்காட்டு இளங்கண்ணனார், மேட்டூர் கிழார் மகனார் பரங்கொற்றனார், உலோச்சனார், உவர்கண்ணூர் புலவன் கீரனார், உறையூர் மருத்துவன் தாமோதரனார். இப்ப 25 புலவர்கள் பெயர் இதுல சொல்லியிருக்கிறேன். இது போல 145 புலவர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு புலவர்களின் ஊர் எதுன்னு தெரிந்து கொள்ள, அவர்களுக்குரிய அந்த குடிப்பிறப்பு குலம் என்னங்கிறது தெரிந்து கொள்ள, தொழில் என்னன்னு தெரிந்து கொள்ள, அவர்களுடைய பெருமை என்னன்னு தெரிந்து கொள்ள ஒவ்வொருவரும் அகநானூற்றை அவசியம் புரட்டணும். அகநானூற்றுல முதல்ல களிற்று யானை நிறை அப்படிங்கிற பகுதியில வர்ற பாடல்கள்ல இருந்து சில பாடல்களை பார்ப்போம். தலைவனானவன் மன்னனுக்குரிய பணிகளை செய்வதற்காக போய் தன் பணியை முடிச்சுட்டு தலைவியின் நினைவாக திரும்பி வர்றான். அப்படி வரும்பொழுது தேர்ப்பாகனிடம் விரைந்து தேரை செலுத்த சொல்றான். அவனுடைய எண்ணம் அப்பெண்மகளின் மீது செல்லுகிறது அப்படிங்கிறத இந்த அடிகள் சொல்லுது. பல்மான் ஓங்கிய நல் இல் ஒரு சிறை நிலை பாங்கர் பள்ளி பொழுதரும் பரவி கன்று புகு மாலை மின் தோல் எய்தி கைகவியா சென்று கண்புதையா குறுகி பிடிக்கை என்ன பின்னகம் தீண்டி. இந்த அடிகள் சொல்கின்ற கருத்து என்னன்னா, இந்த மன்னனுடைய நெஞ்சமானது எதிரிகளுடைய மலைகளை எல்லாம் கடந்து போகின்ற போக்கு உள்ளது. அந்த பணி முடிஞ்ச உடனே அந்த தொலைவை கடந்து தன்னுடைய தலைவியினுடைய இருப்பிடத்தை நோக்கி தற்போது பாய்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத அமைஞ்சிருக்கு. தன் பணி முடிக்க சென்ற தலைவன் தலைவி நினைவோடு திரும்பி வருகின்ற நேரம் இதுன்னு பள்ளி சொல் உரைப்பதாக இந்த அடிகள்ல செய்தி இருக்கு. பள்ளி சொல் கேட்டு கருத்தறிகின்ற வழக்கு சங்க காலத்திற்கு முன்பே இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். தமிழ் பெரும் பாண்டிய மன்னன் குறவர் இனத்தவர் பொதியமலை முருகனுக்கு சாற்றிழுத்து வணங்கி மகிழ்ந்து எடுத்துக் கொடுக்கிற சந்தன மாலையை அணிந்து கொண்டவன். அந்த பெருமைக்குரியவனுடைய படைத்தலைவன் பன்னி அப்படிங்கிறவன். அவன் போர்க்கலைக்கு பழக்கப்படுத்தப்படாத முரட்டு யானைகளை
பழக்குவதற்காக கைப்பிடித்து வைத்திருப்பவன் பிறருடைய யானைகளையும். இப்படி யானைகளை பெரும் குழிகளில் வீழ்த்தி பழக்குவித்து பிறகு அதை உரியவர்களிடமே கொடுக்கும் பண்புடைய இவனுடைய படைத்தலைவன். இவர்கள் இருவரையும் குறிப்பிட்டு ஒரு பாடல்ல, தலைவன் பொருள் தேட போகும் பொழுது தலைவியை பிரிந்து சென்றாலும் பொருளையாவது பெற்று வர வேண்டுமே அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்வதாக அமைகிறது இந்த பாடல் வரிகள். தென்கடல் பிறந்த முத்தின் ஆரமும் முனை திரை கொடுக்கும் துப்பின் தன் மலை தெரல் அருமரபின் கடவுள் பேணி குறவர் தந்த சந்தின் ஆரமும் இருபேர் ஆரமும் எழில் பெற அணியும் திருவேள் மார்பின் தென்னவன். இது பாண்டியனை குறிக்குது. அவனுடைய மரவன், அவனை பற்றிய அடிகள் பிறகு வருது. குழியில் கொண்ட மரா யானை மொழியின் உணர்த்தும் சிறுவரை அல்லது வரைநிலை இன்றி இரவலர்க்கு ஈயும் வல்வாய் அம்பின் கோடை பொருணன் பண்ணி தைய பயம் கெழு வேள்வியின் விழுமிது நிகழ்வது ஆயினும். போர்க்களத்தில் பெருவேள்வி செய்தவன் அந்த பண்ணிங்கிற படைத்தலைவன் அப்படிங்கிறது இந்த வரிகள். செக்கர் கெண்டின் குண்டு அலை கெண்டி ஞாழல் ஓங்கு சினை தொடுத்த கொடும் கழி தாழை வீழ் கயிற்று ஊசல் தோங்கி கொண்டல் இடு மணல் குறவை முனையின் வெண்தலை புணரி ஆயமொடு ஆடி நண்டின் வலைகளை தோண்டுதல் ஊஞ்சலாடுதல் மணல்ல குறவை கூத்தாடுதல், இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் இந்த பாடல் வரிகள் விளக்குது. பெண்கள் ஆடுகிற விளையாட்டு. இவர்களுடைய நிலையை பற்றி ஊர் அலர் தூற்றுவதை கேட்டு அஞ்சி தாயானவள் பெரிய காவலையே ஏற்படுத்தி இருக்கிறாள் அப்படிங்கிறத பின்னாடி வர்ற பாடல் வரிகள் சொல்லுது. கவ்வை நல்ல அணங்கு உற்ற இவ்வூர் கொடிது அறி பெண்டிர் சொற்கொண்டு அன்னை கடி கொண்டனலே தோழி. இது உலோச்சனார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிற பாடல். கடி காவல் அப்படிங்கிறது பெரிய ஆழமான வலிமையான காவல் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய செய்தி. தன் மகளுடைய நிலையை பார்த்து ஏன் அவர் அப்படி இருக்கிறாள் அப்படிங்கிறத அறியாமல் தவிக்கிற தாய்க்கு முதிய பெண்கள் சொல்றாங்களாம் இந்த செய்தியை. படியோர் தேய்த்த பல்புகழ் தடக்கை நெடுவே பேண தணிகுவள் இவள் என முதுவாய் பெண்டிர் அதுவாய் கூற. தன்னுடைய பகைவர்களை எல்லாம் தேய்த்து அழித்து கொண்ட முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டு அதன் மூலமாக இந்த பெண்ணினுடைய மயக்கத்தை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த நிலையை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்ல, அதை கேட்டு தாயினுடைய செயல்பாட்டை இந்த பாடல் விளக்குது. உருவ செந்தினை குருதியோடு தூய் முருகு ஆற்றுப்படுத்த. இந்த அடிகள் செந்தினை கொண்டு முருக கடவுளை வழிபட்ட முறைமையை பேசும். இவர்கள் வாழுகின்ற மலை தெய்வம் பொருந்தி இருக்கிற மலை அப்படிங்கிறத பாடலின் முதல் அடியிலேயே அணங்குடை நெடுவரை உச்சியின் இழிதரும் கணம்கொள் அருவின்னு ஆரம்பிக்கும் பொழுது அணங்கு என்கின்ற சொல் தெய்வத்தை குறிப்பதாக இங்கே அமையுது. அணிகலன்கள் அணிந்த ஒருத்தி திணைப்புணத்திலே இருப்பதை பார்த்து ஒருவன் அவளிடம் தெய்வம் போல தோற்றம் தருகிற நீ யார் அப்படின்னு கேட்கிறான். அவன் தனக்கு உரியவன் அப்படிங்கிறத அவன் உணரவில்லை அப்படிங்கிறத இந்த தலைவி தோழிகிட்ட சொல்வதாக அமைந்த பாடல் இது. அந்த பாடல் வரிகளை பார்ப்போம். திருமணி ஒளிர்தரும் பூணன் வந்து புறவலன் போலும் தோற்றம் உரள்கொள இரவல் மாக்களின் பணிமொழி பயிற்றி. அவன் அரச காம்பீரியம் உடையவனா இருக்கிறான், புறவலனா இருக்கிறான். ஆனால் ஒரு எளியவனுக்கு உரிய மொழியிலே பணிவோட கெஞ்சி கேட்கிறானா அந்த பெண்ணிடம். பல்மான் குளிர்கொள் தட்டை மதன் இல குடையா சூரர மகளிரின் நின்ற நீ மற்ற யாரையோ எம் அணங்கியோய் உங்கு. சூரர மகளிர் அப்படின்னா தேவ மகளிர், தெய்வம் போல தெய்வ மகள் போல காட்சி தருகிற பெண்ணே நீ யார், நான் உன்னை நேசிக்கிறேனே அப்படிங்கிறதாக இந்த பாடல் அமையுது. ஒரு ஆண்மகன், ஆடவன், தலைவன் பெண்மணியை அவனோட அழைத்துட்டு போயிடுறான். அந்த நிலையில போகின்ற பாதை வருத்தம் தராத பாதையாக அமைந்து பாதுகாப்பாக தன் பெண்ணை அவன் அழைத்து போக வேண்டுமே அப்படிங்கிற வருந்தி அவளுக்கு துன்பம் நேராமல் நல்ல முறையில் அவளை அவன் அழைத்து செல்ல வேண்டும் என்று முருக கடவுள்கிட்ட அந்த பெண்ணை பெற்ற தாய் வேண்டுவதாக அமைந்த பாடல் வரி இது. புலவு நாறு அருஞ்சுரம் துணிந்து பிறள் ஆயினளாயினும் அணிந்து அணிந்து ஆர்வ நெஞ்சமுடு ஆய் நலன் அலை தன்மார்பு துணையா துயிற்றுகதில்ல. கடுமையான வெண்கானல் காட்டு வழியில அவளை அழைத்துட்டு போனாலும் தன் நெஞ்சத்தை அவளுக்கு பாதுகாப்பாக கொடுத்து அந்த ஆண்மகன் காக்க வேண்டுமே அப்படிங்கிற கவலையோடு தாய் பேசுகிற வரிகள் இவை. இந்த பாடல் தலைவியை பிரிந்து பொருள் தேடி சென்ற தலைவனை நினைத்து வருந்தி கொண்டிருந்த தலைவுக்கு தோழி அறிவுறுத்துறதா வர்றது. ஆடவர்க்கு கடன் பொருள் பெறுதல், அவன் அதுக்காக போறான். உனக்கு கடன் அவனுக்காக இங்க இல்நோற்று காத்திருத்தல் அப்படிங்கிறத சொல்லி வேங்கட மலையையே பெறுவதாக இருந்தாலும் அவன் அதனினும் பெரிதாக உன் உறவை நாடி உன்னிடம் வந்து விடுவான் அப்படிங்கிறதாக இந்த பாடல் வரியில தோழி பேசுறான்.
விழவுடை விழுச்சீர் வேங்கடம் பெறினும் பழகுவராதலோ அரிதே முனாது முழவு உரள் திணி தோள் நெடுவேள் ஆவி பொன்னுடை நெடுநகர் பொதினி என்ன நின் ஒன்கேழ் வனமுலை பொலிந்த நுண் பூங் ஆகம் பொருந்துதல் மறந்தே. அதாவது வேங்கடம் என்ன பொதினி என்ன அதெல்லாம் கிடைத்தாலும் உன்னோடு கூடியிருக்கிற இன்பம் மறந்து அவன் உன்னை விடுத்து அங்கேயே இருந்து விட மாட்டான் அப்படிங்கிறதாக இவளுக்கு ஆதரவு சொல்லுகிறாள் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். மற்றொரு பரத்தையோடு, ஏன்னா இல்பரத்தை அப்படின்னு ஒரு வகையினர் சொல்லியிருக்காங்க நம்ம சங்க இலக்கியங்கள்ல. மற்றொரு பரத்தையோடு தனக்கு மனம் முடிக்க ஏற்பாடாகி அதற்கான மங்கள முழக்கங்கள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது வீதியில் சென்ற தலைவன் தன்னுடைய மகனை எதிரில் பார்க்கிறான். அவனோடு கூடி தன் இல்லத்துக்கு வர்றான். இந்த காட்சியை சொல்லுகிற இந்த பாடல்ல தன் மனைவியான தலைவிக்கு தான் ஏற்கனவே கடவுளின் மேல் ஆணையிட்டு சூளுரைத்திருக்கிறபடி தன்னை கைவிடாமல் எதிர்முனைக்கு செல்லாமல் இருக்கிறான் அப்படிங்கிறத விளக்குவதாக இந்த பாடல் இருக்கு. தலைவி கிட்ட உறுதி கொடுத்திருக்கான், சொன்ன பேச்சை அவன் காப்பான் அப்படிங்கிறது. அதுல இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் நல்லுலகத்துக்கு செல்வார்கள் அப்படிங்கிற நம்முடைய பண்பாடு சார்ந்த மரபு சார்ந்த நெறி சார்ந்த வழக்கு இருக்க அது இதுல பேசப்படுது. அதாவது மகவை பெற்றவர் இந்த உலகத்திலும் புகழோடு வாழ்ந்து மறு உலகத்துக்கும் நல்ல நிலையில் சென்றடைவர் அப்படின்னு அது பேசுது. அந்த அடிகளை பார்ப்போம். இம்மை உலகத்து இசையோடும் விளங்கி மறுமை உலகமும் மறு இன்று எய்துப செருணரும் விழையும் செயிர் தீர் காட்சி சிறுவர் பயந்த செம்மலோர் என பல்லோர் கூறிய பழமொழி. இப்படி பழமொழிகள்னா பழைய மொழி வழக்கு, பழங்காலத்துல அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல குழந்தையை பெற்றிருக்கிறாங்க. அந்த குழந்தை பேரு அப்படிங்கிறது இங்கேயும் இன்பமுற வாழ்வதற்கும் மேலுலகத்துக்கு நல்நெறியில் செல்வதற்கும் வழிவகுக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது உண்மை என்பதனால்தான் அப்படிப்பட்ட பிள்ளையை பெற்றவன் இப்ப சத்தியம் தவறாமல் நடந்து கொள்ளுகிறான் அப்படிங்கிறதாக காட்டுது. ஸ்ரீராமபிரான் இலங்கை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய கோடியக்கரை, அது அகநானூற்றுல திருஅணைக்கரை அப்படிங்கிற பெயரால பதியப்பட்டிருக்கு. அவன் அணை கட்டுவது குறித்து வானரங்களோடு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறான். வேத நெறிப்பொருள்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த பேச்சுக்கு இடையூறாக அங்கே சுற்றிலும் இருக்கக்கூடிய மரங்களில் இருந்த பறவைகளின் கிரீச் ஒலி இடையூறாக இருந்திருக்கு. அவன் அந்த பறவைகளுக்கு அன்போடு கட்டளையிட்டு இந்த உரையாடல்களுக்கு இடையூறு இல்லாமல் அவை அமைதி காக்க வேண்டும் என்று சொல்ல அந்த ராமனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு பறவைகள் அமைதி காத்தன அப்படிங்கிற காட்சி இந்த பாடல்ல வருது. அகநானூற்று பாடல். ராமருடைய வரவு தமிழகத்துக்கு, தமிழகத்தில் பறவைகள் கூட அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டன அப்படிங்கிறது சங்க தமிழ்ல இருக்கிற செய்தி. வெண்வேல் கவுரியர் தொல் முது கோடி முழங்கு இரும் பவ்வம் இறங்கும் முன்துறை வெல்போர் ராமன் அருமறைக்கு அவித்த பல்வேல் ஆலம் போல ஒளி அவிந்தன்று இவ்வழுங்கல் ஊரே. இங்க வெண்போல் கவுரியர் அப்படிங்கிறது போர்க்களங்களிலே வெற்றி காணுகின்ற பாண்டிய மன்னர்களை குறிக்கிறது. அவர்களுக்குரிய இடம் அந்த கோடியக்கரை பகுதி. அங்கே ராமன் வந்ததை குறிக்கிறது. பொருளை தேடி பாலையெல்லாம் கடந்து தலைவன் தன்னுடைய தேரோட்டியோடு விரைந்து போய்கிட்டு இருக்கான். ரொம்ப தூரம் போயிட்டான். தலைவியை விட்டு பிரிந்து ரொம்ப தூரம் போயிட்டான். வேங்கடமலை தூரம் சென்று அதையெல்லாம் கடந்த பின்னும் தலைவியின் நற்குணங்களால் இருக்கப்பட்டு தலைவனின் நெஞ்சு தலைவியை நாடி சென்றுகிறது அப்படின்னு விரைந்து தேரை செலுத்த வேண்டும் அப்படின்னு கட்டளையிடுறான் தலைவன். அந்த அடிகளை பேசுறது இந்த வரி. கல்லா இளையர் பெருமகன் புள்ளி வியன் தலை நல்நாட்டு வேங்கடம் கழியினும் சேயர் என்னாது அன்பு மிக கடை எய்த வந்தனவால் தாமே. தலைவி இருக்கிற இடத்துல இருந்து நாம் கடந்து விட்ட வேங்கடத்தையும் கடந்து போயிட்டு இருக்கோம். அந்த இடம் ரொம்ப தொலைவு அப்படிங்கிறது என்னுடைய நெஞ்சத்துக்கு தெரியவில்லை. அது அதிவிரைவாக இவ்வளவு தொலைவையும் கடந்து அவளிடம் சென்று விட்டது அப்படிங்கிறதாக இந்த பாடல். வேங்கடம் அப்பொழுதே பேசப்பட்டிருக்கிறது. திருமணம் செய்யும் பொழுது நாள் நட்சத்திரம் பார்த்து திருமணம் செய்கிற முறை. ரோஹிணி நட்சத்திரத்துல ஒரு திருமணம் நடக்குது. அதை இந்த பாடல் சொல்லுது. நல்ல முதிய பெண்கள், சுமங்கலி பெண்களா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க சேர்ந்து திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்கிறதுக்கு பெண்ணின் தலையில இந்த நெல்லும் பூ மலர்களும் சேர்த்து அவளுக்கு தலையிலே அதை அள்ளி போட்டு தூவி ஆசீர்வதிக்கிற முறை, பந்தல் கால்கள் நட்டு பந்தல் போடுகிற முறை, விருந்து வைக்கிறது, இந்த எல்லா செய்திகளும் இந்த பாடல்கள்ல வருது. கோள் கால் நீங்கிய கொடு வெண் திங்கள் கேடுயில் விழுப்புகள் நாள் தலைவந்தன. இது அந்த திருமணத்துக்குரிய நட்சத்திரத்தன்னைக்கு அது ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறத குறிக்கிறது. திங்கள் ரோஹிணியோடு கூடுகிற நாள் அப்படிங்கிற கருத்து. உச்சி குடத்தர் புத்தாகல் மண்டையர் பொது செய் கம்பலை முது செம்பெண்டிர் முன்னவும் பின்னவும் முறைமுறை தரத்தர. குடங்களில் நீரை சுமந்து கொண்டு வருதல், முன்னும் பின்னும் செய்ய வேண்டிய செயல்கள் என்னென்னு விளக்குதல், இதெல்லாம் பெரிய பெண்களினுடைய முதிய பெண்களினுடைய பணியாக இருந்தது. உழுந்து தலை பெய்த கொழும் களி மிதவை பெருஞ்சோற்று அமலை நிற்ப
நிறைகால் தன்பெரும் பந்தர் தருமணல் எமிரி மனை விளக்குறுத்து மாலை தொடரி. உளுந்து உள்ளிட்டவற்றையெல்லாம் வைத்து செய்த அற்புதமான அந்த விருந்து பண்டம் அது பரிமாறப்படுவது, பந்தலிடப்படுவது, பந்தல்ல மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்படுவது, பந்தல் கால்கள், இவற்றையெல்லாம் பேசுறது, அங்க மணல் பரப்புறது, இதையெல்லாம் பேசுது இந்த பாடல் வரிகள். கற்பினின் வழா நற்பல உதவி பெற்றோர் பெற்கும் பிணையை ஆக. தன்னை விரும்பி ஏற்ற அந்த கணவனுக்கு ஏற்ற மணமகளாக நீ விளங்க வேண்டும்னு முதிய பெண்கள் வாழ்த்துவதாக இந்த அடிகள் தலைமகளை பற்றி பேசுது. பல்லிரும் கதுப்பின் நெல்லொடு தயங்க வதுவை நல்மணம் கழிந்த பின்றை. அந்த மணமகளுக்கு திருமணம் நடந்த பிறகு வாழ்த்து சொல்லுகின்ற நிகழ்ச்சிகளை இது விளக்குது. பழகுகிற ஆண் பெண்களிடையே மனநாள் தள்ளிக்கொண்டே போகிறது. அதை அறிந்த தோழியானவள் தலைவி கிட்ட சொல்றா, நீ விரும்பும் அந்த பெண்ணினுடைய தந்தை மிகப்பெரிய செல்வம் பொருந்திய நகரமே தனக்கு கிடைத்தால் கூட அதற்கு ஈடாக தன் பெண் அணிந்திருக்கிற நகைகளை கூட தர சம்மதிக்க மாட்டார். பெண் அணிந்த நகைகளுக்கே. அப்ப பெண்ணுக்கு அவ்வளவு மதிப்புக்குரியவளை நீ அடைவதற்கு காலத்தை கடத்தாதே, விரைந்து அவளை ஏற்றுக்கொள், திருமணம் முடித்துக்கொள் அப்படிங்கிற அறிவுறுத்துற ஒரு செய்தியை இந்த பாடல் தோழி வாயிலாக சொல்லுது. பாடல் வரிகளை பார்ப்போம். அருந்திரல் கடவுள் செல்லூர் குணாது பெருங்கடல் முழக்கிற்று ஆகி யானர் இரும்பு இடம்படுத்த வடுவுடை முகத்தர் கருங்கட் கோசர் நியமமாயினும் உறும் என கொள்ளுனர் அல்லர். அந்த ஊருக்கு பேர் கோசர் நியமம், செல்லூர் அப்படிங்கிற பகுதியில இருக்கு. அது அவ்வளவு வளமை வாழ்ந்த தெய்வங்கள் வாழ்கின்ற ஊர் அப்படின்னு இந்த அகநானூற்று பாடல் பேசுது. தெய்வ மறுப்புக்கு இடம் எங்கேயாவது தேட வேண்டியதான் செல்லட போட்டு. அப்படி தெய்வங்கள் வாழ்கின்ற அந்த கோச்சர் நியமம்ங்கிற பகுதி செல்வ வளம் மிகுந்த பகுதி, அதுவே தனக்கு கிடைத்தாலும் தன்னுடைய மகளினுடைய அணிகளுக்கு கூட அது நிகராகாதுன்னு ஏற்றுக்கொள்ள மாட்டாராம் அவருடைய தந்தை. ஆண் பெண் பழக்க வழக்கங்கள்ல அந்த உறவு நெறிமுறைகள்ல கடவுழுக்கம் கற்பொழுக்கம் அப்படின்னு இரண்டும் பேசப்படுது தமிழ் இலக்கியங்கள்ல. இதுல கடவுழுக்க நெறி நிற்கின்ற தலைவனோடு தலைவி போயிடுறார். அது போறதுக்கு அவ காரணம் சொல்றா, நம்மை பற்றி ஊர் பெண்கள் அலர் தூற்றி கொண்டிருக்கிறதை கேட்டு கேட்டு என் தாய் அஞ்சி கடவுளை தஞ்சமடைந்து என் நலனுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறா. அவள் நேரடியாக அவள் கண்ணில் நான் படுகிற மாதிரி ஒரு நிலை வந்தால் அவள் என்ன ஆவாளோ அப்படின்னு அஞ்சி அவள் முன்னால போறதை விட தலைவன் பின்னால போயிடலாம்னு நான் போறேன் அப்படின்னு தோழிகிட்ட சொல்றதாக இந்த பாடல் வரிகள். இவ்வூர் நிறைய பெண்டிர் இன்னா கூறுவ புறைய அல்ல என் மகட்கு என பறை. அந்த பறைங்கிற சொல் பராவி பரவி அப்படிங்கிற அர்த்தம் தரக்கூடியது. அதாவது இறைவனை தொழுதல், போற்றுதல். நம் உணர்ந்து ஆரிய கொள்கை அன்னை முன்னர் யாம் என் இதற்படவே. இப்படி நமக்காக பிரார்த்தனை செய்து தவித்துக் கொண்டிருக்கிற அன்னை முன்னால் கடவுழுக்கம் மேற்கொண்டவளாகிய நான் எப்படி போய் நிற்பேன் அப்படின்னு கேட்கிறார். தன் மகளுடைய உடல் மெலிவு, பசலை இவற்றுக்கெல்லாம் காரணம் அறியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறவளுக்கு இவையெல்லாம் முருக கடவுளால் ஏற்படுவது. அவருக்கு நேர்த்தி கடன் செய்து வழிபாடு முறைகள்லாம் விளக்கப்படுது. அந்த மாதிரி முருகனை வழிபட்டால் இந்த நோய் நீங்கிடும் மகளை விட்ட அப்படின்னு அந்த தாய்க்கு செய்தி கிடைக்குது. அதை நம்பி அந்த தாய் முருக வழிபாட்டுக்கு வேலன் அப்படிங்கிற அவனை அழைத்து வெறியாட்டு நடத்தி அவருக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள்லாம் ஏற்றுவது வழக்கம். அப்படி செய்யும் பொழுது உண்மையில் நான் முருகனால் பாதிக்கப்படவில்லை, தலைவனுடைய பிரிவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், அவனை மனம் செய்யணும் அப்படிங்கிறதுனாலதான் இயக்கத்துல இப்படி இருக்கிறேன் நமக்கு தெரியும். ஒருவேளை முருகன் வழிபாட்டை நம்முடைய தாய் செய்ய போய் முருகன் ஒருவேளை நம்முடைய பசலை நோயை தீர்த்து விட்டால் இதை தலைவனும் அறிந்து கொண்டால் ஆகா அவள் இயக்கமோ பசலையோ என்னால் வந்தது அல்ல அப்படின்னு சொல்லி நம்மை கைவிட்டு விடுவானோ அப்படின்னு அஞ்சுகிறாளாம் தலைவி. அதை இந்த பாடல் வரிகள் சொல்லுது. அகுதான்று அறிவர் உருவிய அல்லல் கண்டருளி வெறிகமல் நெடுவேள் நல்குவன் எனினே செறி தொடி உற்ற செல்லலும் பிரிது என கான்கெழு நாடன் கேட்பின் யான் உயிர் வாழ்தல் அதனினும் அரிதே. கடவுள் நம்முடைய பசலையை போக்கிவிட்டால், இயக்கத்தை போக்கிவிட்டால், உடலுக்கு நல்ல பொலிவை தந்து விட்டால், இவள் நம்மை எண்ணி இருக்கவில்லை அப்படின்னு தலைவன் நம்மை கைவிட்டு விட்டால் நான் எப்படி உயிர் வாழ்வேன்னு அஞ்சார். நெய்தல் நிலத்துல சில பெண்கள், தலைவியுடைய தோழி, மற்ற பெண்கள் கூடி அந்த மணற்பரப்புல சிற்றில் உருட்டி, சிறுதேர் உருட்டி, சிற்றில் சிதைத்தெல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு ஆடவன் அங்க வர்றான். அப்படி ஆடவன் வரும்பொழுது அவர்கள் விளையாடி சமைத்திருக்கிற உணவை தான் அந்த வீட்டிலே இருந்து உண்ணலாமா அப்படின்னு கேட்க அதற்கு தலைவியினுடைய நேர்த்தோழி மறுக்கிறார். வேண்டாம், அது உனக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லி. இந்த செய்தி தாய்க்கு பரவி அவள் அச்சப்படுகிறாள். அலர்தூற்றுதல் அப்படின்னு சொல்லி இந்த இல்லாததையும் பொல்லாதையும் இட்டு கட்டி பரப்புறதுங்கிற ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா, அது நடக்கும்பொழுது தாய் என்ன நினைப்பாளோ அப்படின்னு சொல்லும் பொழுது நடந்தது இதுதான் என்று நான் கடல் கடவுளாகிய நீர்க்கடவுளாகிய வருணன் மீது ஆணையிட்டு அவளுக்கு சொல்லுவேன் அப்படின்னு தலைவிக்கு தோழி சொல்றான். நீ அச்சப்படாத, இங்க இதுதான் நடந்தது அப்படிங்கறத நான் சொல்லுவேன். யார் மேல் ஆணையிட்டு?
வருணதேவன் அப்படிங்கிற கடவுள் மேல ஆணை. பாடல் வரிகளை பார்ப்போம். அன்னை அறியினும் அறிக அலர்வாய் அம்மென் சேரி கேட்பினும் கேட்க பிரிது ஒன்று இன்மை அறிய கூறி கொடும் கழி புகார் தெய்வம் நோக்கி கடுஞ்சூழ் தருகுவன். புகார் கடவுள் தலைமகன் முருகக் கடவுளைப் போல பேரழகு பொருந்தியவனாக இருக்கிறான், அது உண்மை. ஆனால் அவனிடம் 12 திருக்கரங்களோ 6 தலைகளோ கிடையாது, மயில் கிடையாது, வேல் கிடையாது. இதை தோழி சொல்லி, தலைவியை பார்க்க நீ பகலில் வந்தால் நீ முருகனுக்கு ஒப்ப அழகுள்ளவனாக இருந்தாலும் உன்னை முருகன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஊரார் அலர் தூற்றுவார், அதற்காக நாங்கள் அஞ்சுகிறோம். நீ ராத்திரியில வந்தீனா யானைகள் புலிகளுக்கு பயந்து தங்கள் குட்டிகளையும் பெண்களையும், அதாவது ஆண் யானைகள் அங்கங்க மறைத்து வைக்கின்ற சூழலை பார்க்கலாம், புலிகளுக்கு பயந்து. அந்த அச்சம் எங்களுக்கு ஏற்படுகிறது. தலைவியை பார்க்கறதுக்கு ராத்திரியில வந்தா அந்த புலிகளை நீ எதிர்கொள்ள வேண்டும். ஆனா இந்த 2 நேரத்திலையும் வருவதை தவிர்த்து விரைவில் மனம் முடித்துக் கொள்கிற செய்தியை அறிவுறுத்துறதாக இது வருது. தேங்கமிழ் இணர வேங்கை சூடி தொண்டகப்பறை சீர் பெண்டிரோடு விரை மருகில் தூங்கும் சிறுகுடிப்பாக்கத்து இயல் முருகு ஒப்பினை பகல்வரின் கவ்வை அஞ்சுதும் அடுபுலி வழங்கும் இருள் நடுநாள் தனியை வருதல் அதனினும் அஞ்சுதும். பகல்ல வந்தாலும் ஒரு விதமான அச்சம், இரவுல வந்தாலும் ஒரு விதமான அச்சம். இது 2மே தேவையில்லை, மனம் முடித்து சேர்ந்திரு அப்படிங்கிறதாக இது அமையுது.